ஆண்டவர் காத்துன்னு எதுக்கு சொன்னார் தெரியுமா? தான் ஆவிக்குரிய அலட்டிக்கவே மாட்டான், பதவிக்கும் பட்டத்துக்கும் தெரிய மாட்டான், தன்னை மறைத்துக் கொள்வதில்லை. அதனால தான் யோவான் ஸ்நானம் சொல்றாங்க, யோ நீ பயங்கரமான ஆளா இருக்க, தேசத்தை அசைச்சுக்கிட்டு இருக்கு, நீ யாரியா? சத்தம். வனாந்திரத்தில் கூப்பிடுறோண்டே சத்தம். ஃபினிஷ். சத்தத்துக்கெல்லாம் ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடையாது. ஐ எம் நாட் ஆஃப்டர் அட்வர்டைஸ்மெண்ட். ஆனால் இன்னொரு காரியத்தை ஆண்டு சொன்னார். காத்துன்னு எதுக்கு சொன்னார் தெரியுமா? எங்கேயாவது கிராக் இருந்தா கூட உள்ள போயிடும். அதுக்கு வேண்டியதெல்லாம் என்னது? ஒரு சின்ன கீறல் உள்ள போயிடும், அவனை தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கிராக் கிடைச்சா போதும் உள்ள போயிடும். அப்போ நீங்க வேலை செய்யற இடத்துல, ஐயோ இது அடைக்கப்பட்ட கண்ட்ரி சார், இது அடைக்கப்பட்ட கண்ட்ரி, இங்கெல்லாம் சுவிசேஷன் நாங்களாம் பப்ளிக் சொல்ல ஆராதிக்கலாம், ஆனால் வெளியே சுவிசேஷன் சொல்றது, அதுவும் இந்த ஊருக்காரன்ட்டு சொல்லக்கூடாது. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, நீ காத்து, நீ ஒருத்தன் தடுக்க முடியாது. கிராக் இருந்துன்னா போயிட வேண்டிதான். இதை மட்டும் நீங்கள் எல்லாரும் நம்பினீங்கன்னா போதும். நாங்கள் ஆரம்ப காலத்தில் ஊழியத்தில் நடந்தேன், என் புத்தகத்தில் எழுதியிருக்கேன். இங்கே ஒரு சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் நாங்கள் 2 பேரும் இருந்த, நானும் சுப்பிரமணியை கூட்டிக்கிட்டு வாப்பா போகலான்னு போனோம். ஒரு ஊரில், அந்த ஊரில் 700 துப்பாக்கி இருக்குது. 600 துப்பாக்கிக்கு லைசன்ஸ் உண்டு, லைசன்ஸ் இல்லாமல் 700 துப்பாக்கி. அந்த ஊருக்கு போனோம், பீகாரில். போகும்போதே என் கூட வந்த தம்பி இப்போ தான் புதுசாக வந்திருந்தார். 37 பெரிய பெரிய நியூ டெஸ்டமென்ட் 2 பையில் போட்டு நடந்து போகிறோம். அங்கே அந்த ஊருக்குள்ளே போகும்போதே 2 பேர் கம்பு, பெரிய கம்பு, 8 அடி கம்பை வச்சுட்டு நிற்கிறான். நாங்கள் காலை தூக்கி போட்டு, உங்கள் வீட்டில் வரலப்பா, ரோட்டில் போகிறதுக்கு யாரும் வர வேண்டாம்னு சொன்னேன். அவனுக்கு கோவம் வந்துட்டு, ஒருத்தன் என்னையும் பிடிச்சான், ஒருத்தன் அவனை பிடிச்சா. 2 பேரையும் கொண்டு போய் அந்த ஊரில் பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு தான், அங்கே கொண்டு விட்டானுங்க. அப்போ நான் சொன்னேன், தேங்க்யூ, இந்த பெரிய ஆட்கள்லாம் வரமாட்டேன், நான் கூப்பிட்ட இடத்துல கொண்டு விடுறேன். நான் ரெடிமேட் காங்கிரிகேஷன் கொடுக்குறேனே. நான் உடனே மன்கா தீப்பு ஜலான்னு ஒரு பாட்டு இருக்குது ஹிந்தியில், அடி பின்னினேன். அவர் என் கூட இருக்கிற ஒரு டேமர் 2 அடி பின்னுவார். நாங்கள் பாடினோம். அங்கே எல்லோரும் தலையும் உருள ஆரம்பிச்சு. எங்களுக்கு தெரிஞ்சிச்சு முசுக்கொட்டை செடியில் இப்போ வந்துட்டார். அப்போ ஒரு பெரியவர் இருக்கிறதுல பெரிய ஊருக்கு பெரியவர் சொன்னார், தம்பி நீ சொல்லிட்டு போயிடக்கூடாதுல்ல, ஏதாவது கொடுக்கணும்ல படிக்கிறதுக்கு. நான் சொன்னேன், கொடுப்பேன், ஆனால் காசு சும்மா கொடுக்க மாட்டேன். நாங்கள் கொண்டு போனது 37 புஸ்தகம், இருந்தது 45 பேர். எங்களுக்கு நான், ஐயா வீட்டுக்கு வாங்க. வீடு எங்கே இருக்குது? நான் இருந்த வீடு வந்து ஒரு ஒரு 100 மீட்டர், ஒரே கதவு. நாங்கள் இருந்த வீடு கடைக்கு போட்டிருக்க கதவு. என் ஒய்ஃப் பின்னால் உட்காந்து, நாங்களே உண்டாக்கிட்ட மண் இதில் சமைச்சான்னா, நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து கதவெல்லாம் தட்டினா கேட்காது. நான் மெகாஃபோனை வச்சு வந்து விட்டேன். அப்படி வீட்டில் இருந்தோம். அந்த ஆள் சொன்னான், ஐயோ அது பூத்து வீடாச்சே. உடனே இந்த ஆள் சொன்னார், இல்லை யாரும் வீடு சும்மா கிடக்குது நடு பஜாரில், சும்மா இருந்துக்கலாம் வா. பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுங்க. காத்து ஒரு கீறல் இருந்தால் கூட உள்ள பூந்துரும். அந்த பூந்துச்சுன்னா எனக்கு அங்கே ஆசீர்வாதம் இருக்குது. எனக்கு அந்த ஊரில் எனக்கு பெரிய சர்ச்சு உண்டு. எதுக்கு நான் சொல்கிறேன் தெரியுமா? நம்ம போகக்கூடாத ஒரு இடம் இல்லை, நான் போகக்கூடாத ஒரு இடம் இல்லை. இதே பஹ்ரைனில் நான் ஒரு சகோதரியை சந்திச்சிருக்கேன். படிக்க தெரியாதவா, ஒரு வீட்டில் வேலை செய்ய வந்தவா. அவங்க ஒரு சேக்கு ஆண்டவர்கிட்ட கொண்டு நடத்தினவா. அது பெரிய கதை. பஹ்ரைனில் அது நடந்தது. ஆண்டவர் சொல்கிற மாதிரி கேட்டால் ஷேக்குக்கு உயிர் போகிற மாதிரி இருக்குது. கேட் கீப்பிட்ட போய் சொல்கிறா, ஷேக்கை பார்க்கணும். அவன் பார்க்குறான், என்னடா இந்தியா பொண்ணு ஷேக்கை பார்க்கணுமா? ஷேக்கை யாரும் பார்க்க முடியாது, அவர் சிக்காக இருக்காரு, அவருக்கு ஜெபம் பண்ணணும்னா. எங்களுக்கு தெரியாது, வாட்ச்மேன் எங்களுக்கு தெரியாது. உள்ளே போய் எஜமாண்டிட, ஷேக்கு சிக்காக இருக்காரா? யார் சொன்னது? அங்கே ஒரு பொம்பளை சொல்கிறா, கூப்பிடு. உலகத்துக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது, அவன் உயிர் போகிற மாதிரி இருக்கான். போய் ஷேக் உங்கள் முகத்தை காட்டி ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்க சொன்னார்,
இயேசுவின் நாமத்தில் எந்திரிச்சுன்னா எந்திரிச்சான். அந்த அம்மாவுக்கு அந்த ஷேக்க ஒரு வீடு கொடுத்தாரு. அங்கே நான் பேசியிருக்கேன் பஹ்ரைன்ல பல வருடங்களுக்கு முன்னதா. அந்த அம்மாவுக்கு வீடு இல்லை தங்குறதுக்கு. வீடு கொடுத்து என் வீட்டில் ஒருத்தர் ஒன்றும் சொல்ல முடியாது, நீ ஆண்டவருக்கு சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் அற்புதங்கள் கர்த்தர் செய்திருவார், அதிசயங்கள் அவர் காட்டிடுவார். நீ மாத்திரம் ஆண்டவருக்கு உண்மையான காற்று, ஆவிக்குரியவனாகிய நான் காற்று, நான் காற்று. பஹ்ரைன்ல காத்து இல்லைன்னா சொல்லுங்க, எல்லாரும் க்ளோஸ். கொஞ்சம் காத்து குறைஞ்சதுக்காக தானே மாட்டிக்கிட்டு தெரிஞ்சோம். கொஞ்சம் தான் காத்து குறைஞ்சது. பக்கத்தில் கையை பிடிச்சோட, நீ இல்லைன்னா பஹ்ரைன் அப்பமே காலி. நீ முக்கியமானவன், நீ முக்கியமானவன். நாங்கள் லேபர் கிளாஸா? நீ தாயா, நீ இல்லைன்னா செத்தான் இவன். அமெரிக்காவிலிருந்து ஜார்ஜ் புஷ் சொன்னார், எல்லாம் மெக்சிகோக்காரன் வெளியே போனுட்டு. மெக்சிகோக்காரன் 1.5 மில்லியன் எல்லாம் கூட்டம் கூடி சொன்னாங்க. ஜார்ஜ் புஷ், நாங்கள் போக ரெடி. ஆனால் ஒன்று, நீர் உங்கள் டாய்லெட்டை கழுவுறதுக்கு ரெடி தானா? ஏன்னா டாய்லெட் கழுவுன போகிற மெக்சிகோக்காரன் தான். அது மாதிரி நீ இல்லாமல் இந்த நாடு இல்லை, நீ இல்லாமல் இங்கே ஆவிக்குரிய உலகமும் இல்லை. இங்கே இருக்கிற ஆவிக்குரிய உலகத்தை ஆள்றதுக்கு தேவன் உன்னை தானே மேத்திருக்கிறார். இங்கே இருக்கிற ஆவிக்குரிய மண்டலங்களை உழுவதற்கு உனக்கு தான் வச்சிருக்கிறாரு. உனக்கு தான் பலன், உனக்கு தான் பலன், உனக்கு தான் பலன். சபையே, do not forget that. நான் பீகாருக்கு தான் ஏன் போனேன், ஒரு சபையும் இல்லாத இடத்து தான் போனேன். இன்னைக்கு 1072 சபை இருக்குது. ஹலோ, காத்துப்பா, காத்துப்பா, போற இடத்துல உயிர் உண்டாயிரும்பா. எசேக்கியேல்ல போட்டிருக்குது, வளர்ந்த எலும்புகள் ஒன்னா சேர்ந்துரும். ஆனா காத்து வா, காத்தை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. காத்து வந்த உடனே சேனையா எழுந்துடுது.